Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா பிராக்டிஸ் பண்றீங்களா டெய்லி? ஓகே, இங்கிலீஷ் பேசுறதுக்கு பிராக்டிஸ் தான் ரொம்ப அவசியம். அதனால நம்ம எந்த கிளாஸ் எடுத்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்ணதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்னன்னா, ஒரு சின்ன ஃப்ரேஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். வழக்கமா நம்ம தமிழ்ல வந்து நம்ம ஒன்று சொல்லுவோம், அவன் வந்துட்டானா எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, டைம் என்னாச்சு எனக்கு சொல்லு. ஓகே, அதே மாதிரி உன்னோட பேரை எனக்கு தெரியப்படுத்து. ஓகே, உன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு அதை தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தெரியப்படுத்து, எனக்கு அறிவி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, எனக்கு சொல்லு. இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? கமெண்ட்ல சொல்லுங்க, அது என்ன ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரேஸ் தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, let me know. ஓகே, ஸோ let me know அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல எனக்கு தெரியப்படுத்து. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு தெரியப்படுத்து, எனக்கு தெரியப்படுத்து. அல்லது சுத்த தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா எனக்கு அறிவி, எனக்கு அறிவிக்கவும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அண்ட் தென் இன்னொன்னு எனக்கு சொல்லு. இப்படி பல பெயர்கள் வந்து பல அர்த்தங்கள் வந்து இருக்கு இந்த let me know அப்படிங்கிறதுக்கு. இந்த let me know. ஸோ எந்த ஒரு வார்த்தையும் வந்து தனியா, சில வார்த்தைகளுக்கு வந்து தனியான அர்த்தங்கள் வந்து கிடையாது. இப்போ let அப்படின்னா விடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மீனா எனக்கு அல்லது என்னன்னு அர்த்தம், நோனா தெரியப்படுத்து. ஸோ எல்லாம் சேர்ந்து வரும்போது ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு மீனிங் எனக்கு தெரியப்படுத்து, எனக்கு சொல்லு, இந்த மாதிரி சில மீனிங்ஸ் இருக்கு. let me know. இது ஃபாஸ்டா சொல்லும் போது you can also pronounce this phrase as let me know. let me know. let me know the details about you. உன்னை பத்தி டீடைல்ஸ் எனக்கு சொல்லு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to practice many sentences using this phrase let me know. Let's see. Now I have written 3 Tamil sentences here. ஸோ இங்க வந்து தமிழ் சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். யாரும் அமைதியா இருக்காதீங்க, உங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வாங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் டைம் டு ப்ராக்டிஸ். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ரைட்? ஓகே, ஸோ let me know. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் let me know. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எதுவானாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, நீ நாளை ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து. நீ வீட்டிற்கு சென்றவுடன் எனக்கு தெரியப்படுத்து. உன் முடிவை எனக்கு தெரியப்படுத்து. ஸோ எனக்கு தெரியப்படுத்து அல்லது எனக்கு சொல்லு, இன்னும் சுத்த தமிழ்ல வந்து எனக்கு அறிவிக்கவும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டா சில வார்த்தைகள் இருக்கு. அதுக்கு தான் நம்ம let me know யூஸ் பண்ணுவோம். இதை வந்து சென்டென்ஸோட தொடக்கத்திலே யூஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நீங்க வந்து ஃப்ரேம் பண்ணுங்க. ஓகே, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நீ நாளை ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து. ஸோ எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா let me know. let me know. நீ நாளை ஃப்ரீயாக இருந்தால், நீ இருந்தால், ஓகே, அது வந்து ஒரு கண்டிஷன். நீ நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா எனக்கு தெரியப்படுத்து. இருந்தால் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஓகே, இஃப் நீ ஃப்ரீயாக இருந்தால், இஃப் யூ ஆர் ஃப்ரீ, if you are free. நாளை, tomorrow. let me know if you are free tomorrow. நீ நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா எனக்கு தெரியப்படுத்து. இதே இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருந்தா எனக்கு சொல்லு. let me know if you are free in the evening. ஓகே, நெக்ஸ்ட், நீ வீட்டிற்கு சென்றவுடன் எனக்கு தெரியப்படுத்து. இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான, அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நீ வீட்டுக்கு ரீச் ஆயிட்டினா எனக்கு சொல்லு. இது வந்து வழக்கமா சொல்லுவோம். யார் வீட்டுக்காவது நம்ம போயிட்டு திரும்ப நம்ம வீடு திரும்பும் பொழுது நம்ம சொல்லுவோம், நமக்கு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு போனாலும் நம்ம சொல்லுவோம், நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியப்படுத்து, let me know. நீ வீட்டிற்கு சென்றவுடன்,
இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்ப அழகா சொல்லலாம் எப்படின்னா, when you reach home. when you reach home. ஸோ இங்க வந்து when வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்க எப்போ வீட்டுக்கு போறீங்களோ அப்ப எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம when யூஸ் பண்ணியிருக்கோம். let me know when you reach home. நீங்க எப்போ வீட்டுக்கு போறீங்களோ அப்ப எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உன் முடிவை எனக்கு தெரியப்படுத்து. உன்னோட டெசிஷனை என்கிட்ட சொல்லு. அதை எப்படி சொல்லலாம்? எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா let me know. உன் முடிவை, your decision. let me know your decision. உன்னோட முடிவை வந்து எனக்கு தெரியப்படுத்து. இதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில சொல்றேன். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து. உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு சொல்லு அல்லது எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்க கூடாது, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாம இருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஈஸியா பேச முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியப்படுத்து, அதை எப்படி சொல்லலாம்? let me know. let me knowனா எனக்கு தெரியப்படுத்து. உனக்கு உதவி தேவைப்பட்டால், இது வந்து ஒரு கண்டிஷன். உனக்கு உதவி தேவைப்பட்டால் கண்டிஷன், ரைட்? ஸோ இதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க? இஃப். அதிகமா இந்த let me knowக்கு அப்புறம் மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல வந்து இந்த இஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துவோம். இப்படின்னா எனக்கு அதை சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? இஃப் உனக்கு தேவைப்பட்டால், இஃப் யூ நீட் என்னது? ஹெல்ப். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, let me know if you need help. உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து, ரைட்? இதை வந்து ஃபார்மல் கான்வர்சேஷன்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கேஷுவல் கான்வர்சேஷன் ஒன்று இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது அதெல்லாம் வந்து நம்ம கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஸோ இந்த let me know அப்படிங்கறத நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, let me, ரைட்? let me know if you need help. let me know சேர்த்துட்டேன், நோ கிடையாது. ஸோ இதை தான் நம்ம எப்படி வாசிக்க முடியும். let me know if you need help. உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்து. ஸோ இது வந்து கேஷுவல் கான்வர்சேஷன்ல பயன்படுத்துவோம். நம்ம ஆஃபீஸ்ல நம்ம எழுதும் போதும் நம்ம பேசும் போதும் நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம். ஃபார்மல் சிச்சுவேஷன்ல பயன்படுத்த மாட்டோம். ஸோ we can use let me in casual conversation. ஓகே, நெக்ஸ்ட், நேரத்தை எனக்கு தெரியப்படுத்து. இப்போ வந்து ஈவினிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ பார்ட்டி ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, டைம் எனக்கு சொல்லு, டைம் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்றீங்க, ரைட்? அதை எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? எனக்கு தெரியப்படுத்து. நிறைய பேர் இப்பவே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ let me know நேரத்தை, the time. That's it. நெக்ஸ்ட், காரணத்தை எனக்கு தெரியப்படுத்து. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ். என்ன காரணம் நீ எனக்கு சொல்லு, காரணத்தை எனக்கு தெரியப்படுத்து. அதை எப்படி சொல்லுவோம்? ரொம்ப சிம்பிள். தெரியப்படுத்து அப்படின்னா let me know. எனக்கு தெரியப்படுத்து, let me know. காரணம்னா the reason. அவ்வளவுதான். let me know the reason. let me know the reason. காரணத்தை எனக்கு தெரியப்படுத்து. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியப்படுத்து. நீ என்ன நினைக்கிற, நீ என்ன திங்க் பண்றன்னு எனக்கு தெரியப்படுத்து. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டே பாருங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க. ஸோ எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா வந்து let me know. இது மாறவே மாறாது. ஓகே, let me know. நீ என்ன நினைக்கிறாய் என்று. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? என்னங்கிறதுக்கு நமக்கு தெரியும், வாட். நீ நினைக்கிறாய், you think. அவ்வளவுதான். let me know what you think. let me know what you think. கேஷுவலா எப்படி சொல்லலாம்? let me know what you think. நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஆர்வம் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து. நீ இன்ட்ரெஸ்டா இருந்தா எனக்கு அதை தெரியப்படுத்து. அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா let me know
உனக்கு ஆர்வம் இருந்தால் அல்லது நீ ஆர்வமாக இருந்தால் அது எப்படி சொல்லுவீங்க? இருந்தால் ஒரு கண்டிஷன். So if you are interested, that's it. Let me know if you are interested. இங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த கண்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை அப்ளை பண்ணி பேசும்போது இங்கிலீஷ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இங்க பாருங்க, லெட் மீ அப்படிங்கிறத வந்து நம்ம லெமி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கண்ட்ராக்ஷன். அண்ட் தென் இது வந்து யூ ஆர் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யோர் அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி வாசிச்சு பாருங்க. Let me know if you're interested. Let me know if you're interested. நல்லா இருக்கா சொல்றதுக்கு? ஸோ சரளமா பேசணும்னு ஆசைப்படுறவங்க you have to learn contractions in English. Okay, it will help you to improve your fluency. ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் ஒன், நீ பசியாக இருந்தால், உனக்கு பசிக்குதுன்னா எனக்கு சொல்லு. நீ பசியாக இருந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்து. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ எனக்கு தெரியப்படுத்து. அகேன் let me know. இது ஒரு கண்டிஷன். நீ பசியா இருந்தீனா. ஓகே, so if you are hungry, hungryனா பசியா இருக்கிறது. That's it. Let me know if you are hungry. நீ பசியா இருந்தா எனக்கு தெரியப்படுத்து. That's it. ஈஸியா இருக்கா? இங்கே நீங்க வந்து கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி வாசிக்கலாம். Let me know if you are hungry. Let me know if you are hungry. Your is a contraction of you are. You plus are equal to your. Okay, so almost on the your அதோட pronunciation. Okay, ஈஸியா இருக்கா? ரைட். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இதுல இருந்து இன்னொரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உனக்கு புரியவில்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்து. உனக்கு புரியலன்னா எனக்கு சொல்லு. அது எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்படி சொல்லுவீங்க? எனக்கு தெரியப்படுத்து. So let me know. உனக்கு புரியவில்லை என்றால் ஒரு கண்டிஷன். அப்ப எப்படி வரும்? if you புரியவில்லை, don't understand. If you don't understand, that's it. Let me know if you don't understand. உனக்கு புரியலனா எனக்கு தெரியப்படுத்து. உன் கருத்தை எனக்கு தெரியப்படுத்து. இப்ப 10 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னோட கருத்து என்ன? அதை எனக்கு தெரியப்படுத்து. அதை எப்படி சொல்லுவீங்க? சோ எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா let me know. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. let me know. உன் கருத்தை. உன்னா உன்னுடைய, your, கருத்துனா opinion. let me know your opinion. உன்னுடைய கருத்தை எனக்கு தெரியப்படுத்து. let me know your opinion. so இதை வந்து நீங்க read aloud. நீங்க சத்தமா வாசிக்கவும் செய்யுங்க. okay, you have to read aloud. so it will improve your pronunciation as I told you before. இது மாதிரி சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்க வந்து சத்தம் போட்டு வாசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா definitely you can improve your fluency and your pronunciation. நெக்ஸ்ட் ஒன், நீ தயாராக இருக்கிறாய் என்றால் எனக்கு தெரியப்படுத்து. நீங்க தயாரா இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியப்படுத்து. அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு தெரியப்படுத்து. let me know. இருக்கிறாய் என்றால் ஒரு கண்டிஷன். so if நீ தயாராக இருக்கிறாய், you are ready. மோஸ்ட்லி வந்து இது யூங்கிற சப்ஜெக்டோட தான் நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ இதே மாதிரி எனக்கு எக்ஸாம் டேட்டை சொல்லு, எக்ஸாம் டேட்டை எனக்கு தெரியப்படுத்து. let me know the exam date. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? எனக்கு அவனை பத்தி எனக்கு தெரியப்படுத்து. let me know about him. ரைட்? ஓகே, ஸோ நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? இப்போ அதையும் சொல்லிடுறேன் நான். இந்த இடத்துல மீ மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகே, இதுக்கு பதிலாக நீங்க வந்து ஹிம், ஹெர், தெம் அந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு புரியவில்லை என்றால் அவனுக்கு தெரியப்படுத்து. ஏன்னா அவன் உனக்கு சொல்லி கொடுப்பான். உனக்கு புரியலைன்னா நீ அவன்கிட்ட சொல்லு அல்லது அவனுக்கு தெரியப்படுத்து. அவனுக்கு அப்படின்னு வரும்போது இந்த மீ வந்து எப்படி மாறும் அப்படின்னா ஹிம் அப்படின்னு மாறிடும். ஹி யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். இதை வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஹி, ஷி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. மீ, ஹிம், ஹெர், தெம், அஸ் அந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஓகே,
let him know if you don't understand. உனக்கு புரியலனா நீ அவனுக்கு அதை சொல்லு, அவன்கிட்ட தெரியப்படுத்து. அதே மாதிரிதான் இங்க பாருங்க, உன் கருத்தை அவளுக்கு தெரியப்படுத்து. ஓகே, எனக்குன்னு இருக்கு, அவளுக்கு அப்படின்னு வரும்போது எப்படி சொல்லுவீங்க? ஒரு சின்ன வார்த்தையை மாத்தணும். சோ எனக்கு அப்படின்னு இருக்கிற இடத்த தூக்கிட்டு இந்த இடத்துல ஹெர் போட்டுரும். let her know your opinion. உன்னுடைய கருத்தை அவளுக்கு தெரியப்படுத்து. நீ தயாராக இருக்கிறாய் என்றால் எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு இருக்கு. இதே இது நீ தயாராக இருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு தெரியப்படுத்து, அவங்களுக்கு சொல்லு. அதை எப்படி சொல்லுவீங்க? குட்டியா ஒரே ஒரு சேஞ்ச் தான். இங்க பாருங்க, மீன் இருக்கு, இதை தூக்கிட்டு என்ன போடணும்? them. let them know, அவர்களுக்கு தெரியப்படுத்து. if you are ready, நீ தயாரா இருந்தா அவங்களுக்கு சொல்லு. எங்களுக்கு அப்படின்னா let us know. let us know if you are ready. நீ தயாராக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்து. இந்த மாதிரி you can change this place. ஓகே, இதுல just you have to use objective pronouns. மத்ததை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க பாருங்க, லெட்க்கு அப்புறம் நம்ம இப்போ மீ யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ லெட் மீ நோனா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ லெட் ஹிம் நோ அப்படின்னா அவனுக்கு தெரியப்படுத்து அல்லது அவருக்கு தெரியப்படுத்து. லெட் ஹெர் நோ அப்படின்னா அவளுக்கு தெரியப்படுத்து. லெட் தெம் நோ அப்படின்னா அவர்களுக்கு தெரியப்படுத்து. லெட் அஸ் நோ அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்து, எங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல இது மட்டும் இல்லாம நம்ம பேரும் வரலாம். இங்க பாருங்க, செந்தில் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். லெட் செந்தில் நோ அப்படின்னா செந்திலுக்கு தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். இதே இது சீதான்னு ஒரு நேம் இருக்கு, சீதாவுக்கு தெரியப்படுத்து. லெட் சீதா நோ. இதுக்கப்புறம் எந்த சென்டென்ஸ்னாலும் வரலாம். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ரைட், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன், ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, உனக்கு ஏதாவது தேவை என்றால் எனக்கு தெரியப்படுத்துன்னு இருக்கு. இப்போ எனக்குங்கிறத நான் எடுத்துறேன், அவர்களுக்கு அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அவர்களுக்கு தெரியப்படுத்து. அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு தெரியப்படுத்தினா let them know. ஓகே, let them know. உனக்கு ஏதாவது தேவை என்றால் if you need anything. let them know if you need anything. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவர்களுக்கு தெரியப்படுத்து. எனக்குன்னா let me know வரும். ஸோ அவர்களுக்குன்னு வரப்போய் let them know வந்திருக்கு. இதே இது உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் செந்திலுக்கு தெரியப்படுத்து. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. let செந்தில் know if you need anything. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா செந்திலுக்கு தெரியப்படுத்து. ரைட், நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய முகவரியை அவருக்கு தெரியப்படுத்து. உன்னோட முகவரியை அவர்கிட்ட சொல்லு, அவருக்கு தெரியப்படுத்து. அதை எப்படி சொல்லலாம்? அவருக்குன்னு வந்திருக்கு, அப்ப எப்படி வரும்? let him know. let him know உன்னுடைய முகவரி, your address. இங்க என்ன வரலாம்? அட்ரஸ், போன் நம்பர், வாட்எவர். நெக்ஸ்ட், கூட்டத்தை பற்றி அவளுக்கு தெரியப்படுத்து. கூட்டம்னா மீட்டிங், மீட்டிங்கை பத்தி அவகிட்ட சொல்லு, இல்ல மீட்டிங்கை பத்தி அவளுக்கு தெரியப்படுத்து. அதை எப்படி சொல்லுவீங்க? அவளுக்கு தெரியப்படுத்தினா let her know. கூட்டத்தை பற்றி, பற்றின்னு இருக்கு, அதுக்கு என்ன வரும்? about the meeting. That's it. let her know about the meeting. இதே கூட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரியப்படுத்தினா let us know. let us know about the meeting. ஓகே, கூட்டத்தை பற்றி சீதாவுக்கு தெரியப்படுத்தினா let சீதா know about the meeting. That's it. ஈஸியா இருக்கா? இவ்வளவுதாங்க. ஸோ இந்த let அந்த சைட் நோ, நடுவுல you can use objective pronouns. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எப்படிலாம் நீங்க பயன்படுத்தலாங்கிறத சூப்பரா கத்துட்டு இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட், இப்போ அப்படியே கையோட ஒரு டெஸ்ட் எழுதிருங்க. ஓகேவா? நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கான டெஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். உன் யோசனையை எனக்கு தெரியப்படுத்து. யோசனைன்னு ஐடியா. ஓகே, ஸோ உன் யோசனையை எனக்கு தெரியப்படுத்து. நீ அதை கண்டுபிடித்தால் எனக்கு தெரியப்படுத்து. தேர்வு தேதினா எக்ஸாம் டேட். தேர்வு தேதியை அவர்களுக்கு தெரியப்படுத்து.
இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களுக்கு 20 seconds டைம். இப்பவே நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்க மார்க்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். Your time starts now. Time's up. வெரி குட், சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட் ஜாப். இப்ப ஆன்சர் சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. உன் யோசனையை எனக்கு தெரியப்படுத்து. அது எப்படி சொல்லலாம்? எனக்கு தெரியப்படுத்துனா லெட் மீ நோ. உன் யோசனைனா யோர் ஐடியா. ஓகே, நீ அதை கண்டுபிடித்தால் எனக்கு தெரியப்படுத்து. எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னா லெட் மீ நோ. அடுத்து ஒரு கண்டிஷன், நீ அதை கண்டுபிடிச்சீனா. So if you find that, thatனா அதை thatும் போடலாம் இல்ல itன்னு போடலாம். ரெண்டுல எது போட்டாலும் கரெக்ட் தான். itனா காமனான ஒரு வார்த்தை, இது அது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். that அப்படிங்கிறது எக்ஸாக்டான ஒரு வார்த்தை, எதனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, let me know if you find that அல்லது let me know if you find it, எல்லாமே கரெக்ட் தான். the last one, தேர்வு தேதியை அவர்களுக்கு தெரியப்படுத்து. so அவர்களுக்குனா let them know. தேர்வு தேதினா எக்ஸாம் டேட், தி எக்ஸாம் டேட். that's it. let them know the exam date. தேர்வு தேதியை அவர்களுக்கு தெரியப்படுத்து. சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? சிம்பிளா இருந்ததா? ஓகே, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா let me know, let him know, let her know, let them know, let us know, இதெல்லாம் வச்சு கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்கிட்டே வரும்போது, அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது நாளுக்கு நாள் உங்ககிட்ட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும். ஓகேவா? அதனால கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ஈஸி தான், நீங்க ஈஸியா பேசிடுவீங்க. ஓகே, எவ்வளவு அழகா ஆன்சர் பண்றீங்க. கண்டிப்பா வந்து நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.